இந்த விஷயத்துல விஜயை கைது செய்வதற்கோ அல்லது தாவேக மேல வழக்கு பதிவு செய்வதற்கோ வாய்ப்புகள் இருக்கா? விஜய் மீது வழக்கு பதிவு செய்யணும், ஆனா திமுக செய்யாது, பயப்படுது. விஜய் இன்னும் நம்மளை உக்கிரமா பேசிடுவாரு. விஜய் பட்டுப்படாமலும் பேசுவார், நம்மளும் பட்டுப்படாம அரசியல் பண்ணிக்கலாம். இதுதான் திமுக அண்ணா திமுக 2 பேருடைய அரசியல். அதே அரசியல் தான் யாருக்கிட்ட விஜய்ட்டு இருக்கு. இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு இந்த துயரமான சம்பவத்துக்கு அப்புறம் அவங்க வரக்கூடிய காலங்களில் என்ன மாதிரி விஷயங்களை மாற்றி அமைச்சுக்கணும்னு நீங்கள் சொல்ல வரீங்க? இதில் இந்த கூட்டம் அனைத்துமே ஊருக்கு ஒதுக்குப்புறமாக தான் நடக்கும். ஊருக்குள்ளேயே இந்த கூட்டம் கூட்டப்படக்கூடாது எந்த அரசியல் கட்சி. ஜெயலலிதா அப்படி தானே கூட்டம். அந்த அம்மா ஹெலிகாப்டர் இறங்குறடா, எங்கே எலிபேர்டு எங்கே இருக்கோ அங்கே என்ன பண்ணும், ஊருக்கு ஒதுக்குப்புறமாக தான் அந்த மாதிரி பல கூட்டங்கள் எடுத்து பாருங்க, ரெக்கார்டு எடுத்து பாருங்க. மாநில அரசு தான் மிகப்பெரிய தவறு. விஜய்க்கு இப்படி கூட்டம் கூடுதும் தெரிந்த பிறகு அவர்கள் அதை மானிட்டரே பண்ணல. முதலமைச்சர் அலுவலகம் தான் பெரிய குற்றவாளி. ஐஜிக்கு உத்தரவு போடுவது, திருச்சியில் ஐஜி மேலேருந்து சொல்லல, நான் பேசாமல் இருக்கேங்கிறார். ஜோஷி என்ன சொல்கிறாரு, மேலேருந்து எனக்கு எந்த உத்தரவும் இல்லை, அவன் ஏர்போர்ட்டுக்குள்ளே பூந்திருந்தாலும் எனக்கு எந்த உத்தரவும் இல்லை. விஜய் பார்ப்பதற்கு விமானத்துக்குள்ளேயே 10,000 பேர் போயிருந்தாலும் ஒரு நடவடிக்கை இருக்குது. இதை எடுக்க வேண்டியது யாரு, மானிட்டர் பண்ண வேண்டியது யாரு, முதலமைச்சர் அலுவலக அதிகாரிகள். அவங்க அதை செய்வதே இல்லை. இந்த வேலுச்சாமிபுரம் முட்டிச்சந்தில் இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டுவதற்கு அனுமதி கொடுத்தது எஸ்பிக்கு அழுத்தம் கொடுத்தது செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜிக்கு இன்னைக்கு முதலமைச்சர் அலுவலகம் தான் ஆசி.